ஜல்லிக்கட்டு போட்டியானது ஜனவரி 6ஆம் தேதியான இன்று நடைபெறுகிறது. தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியான திரிகோணாமலையில் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் மற்றும் மலேசியா நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோர் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை தொடங்கி வைத்தனர். இதில் சுமார் 200 காளைகள் வரை பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியுள்ளனர். அடக்கி ஆள்றது இலங்கை கால ரெடியா இருங்க. ஜல்லிக்கட்டு களம் சூடு பிடிச்சிருச்சுப்பா. மேலதாளங்கள் முழங்க பாரம்பரிய முறைப்படி கண்ணன் டீம், ராஜா அண்ணன், ஒண்டிராஜ் அவர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து இந்த காளைகளை கிராமத்து இளைஞரோடு சேர்ந்து விழாவை துவக்கி இருப்பதற்காக ஊர் கிராமத்து கோவில் காளை. இந்த கோவில் காளை என்பது பாரம்பரியம், கலாச்சாரம். இந்த ஊர் கிராமத்து கோவில் காளை வைத்து அது அவிழ்த்த பிறகு அதன் பிறகு எல்லா காலையும் அவிழ்ப்பது இது ஒரு தமிழர்களுடைய ஐதீகம், தமிழருடைய அடையாளம், இலங்கை தமிழருடைய அடையாளம். ஒரு மாதிரி சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கு. அத்தாடியே நெருப்பு மாதிரி இருக்கு. அட 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 தீயா விளையாடுது. தெரிக்க விடுதியா, தெரிக்க விடுது. சூப்பர் மாடியா, சூப்பர் மாடு. முடிஞ்ச பிடிச்சுப்பா. இந்த கோவில் காலை பாரம்பரியம், கலாச்சாரம். இந்த ஊர் கிராமத்து கோவில் காலை விழா கமிட்டி நல்லா கேட்டுக்கங்க. ஒரே ஒரு விஷயம் ப்ளீஸ், அப்ப பேசக்கூடாது, மைக்ல அடிக்கடி பேசக்கூடாது, லைவ் போயிட்டு இருக்கு.